வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுக தலைமையில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டது. எடப்பாடியுடன் கைகோர்த்த ஓபிஎஸ் அவர்கள் இருவருக்கிடையே பிரச்சனை முடிவடைந்து விட்டதா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். நேற்று நடைபெற்ற என்டிஏ கூட்டணியில் அறிவிப்புகள் பற்றியான வெளியீட்டில் ஓபிஎஸ் அவர்களது பெயரோ அல்லது அவரது புகைப்படமோ இடம்பெறவில்லை. இதனால் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் கிடையாது என்று பலரும் கூறி வருகிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பாஜக நடத்தி வருகிறது. பல முறை ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று கூறிய பிறகும் கூட திமுக இந்த முறை ஆட்சியை கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு முறை வாய்ப்புகளை கொடுங்கள் என்று ஓபிஎஸ் அவர்களிடம் நேற்று வந்த பிரதமர் மோடி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுடன் 30 நிமிடங்கள் பேசியுள்ளார். இதனால் பன்னீர்செல்வம் அவர்களது மனம் மாறியுள்ளதாகவும், ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் அமைச்சர் பதவியை எனக்கு தர வேண்டும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் தெள்ளத் தெளிவாக மோடி அவர்களிடம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. முதலில் ஆட்சியை அமைப்போம், அதற்கு பிறகு அமைச்சரவையில் இடம் கிடைப்பதை பற்றி யோசிப்போம் என்பதை பற்றி ஓபிஎஸ் அவர்களிடம் பாஜக தலைமை தெரிவித்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் இதைத்தான் கூறியது. நீங்கள் தனியாக தொகுதிகளை கொடுக்க தேவையில்லை, பாஜகவிற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய தொகுதியில் இருந்தே நாங்கள் பிரித்து கொடுக்கிறோம் என்று அமித்ஷா உள்ளிட்ட பலரும் எடப்பாடியிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் நிச்சயமாக வருகின்ற சட்டசபை தேர்தலில் அரசியல் களம் முற்றிலும் மாறும் என்று கூறப்படுகிறது. அதிமுக ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் திமுக கடந்த தேர்தல்களில் வெற்றியடைந்தது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது. அதிமுக பக்கபலமாக ஒரு கூட்டணியை அமைத்துவிட்டது. மேலும் பிரிந்தவர்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே தற்பொழுது 3 மாதத்தில் முடிவடைந்துவிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடியுடன் ஓபிஎஸ் அவர்கள் கைகோர்த்தது வெற்றியை ஏற்படுத்துமா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக